வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இது பிராசோ சாரீ. இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாரிக்கு பொருந்துகிற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கிளாத் எடுத்து நம்ம அதுக்கு மாடல் பண்ணுறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ளைனாக இருக்கிறது இதில் ப்ளவுஸ்க்காக கொடுத்துருக்குற பகுதி சாரீ கலர்லேயே ப்ளைனாக இருக்குது. சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி பிளாக் கலரில் இந்த மாதிரி டிசைன் இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம இதே கிளாத்லேயே நம்ம ப்ளவுஸ் தைக்காமல் இது சில்வர் கலரில் டிசைனர் கிளாத் எடுத்துருக்குறேன். இதில் நம்ம மாடல் பண்ணால் இந்த சாரீக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அந்த கிளாத்தில் இருந்து நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி மாடல் பண்ணலாம். இது பேக் சைடு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பேப்பர் கேன்வாஸில் நெக்கோட அகலத்தை அடையாளப்படுத்துங்க. 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். பேப்பர் கேன்வாஸை நம்ம 2ஆக மடிச்சுட்டு நெக்கோட அகலத்தை அடையாளப்படுத்துகிறேன். நெக்கோட உயரம் 10 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். இந்த அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அடையாளப்படுத்தலாம். இந்த சைட்லேயும் நம்ம நெக்கோட அகலத்தை அடையாளப்படுத்திட்டு எப்போதும் நம்ம நெக்குக்கு வரைகிற மாதிரி வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இந்த சைடில் இந்த கார்னர்லேருந்து மேலே 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். வெளிப்பக்கம் 3/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். மேலேருந்து இந்த லைன் அப்படியே கொஞ்சம் கிராஸில் வரைஞ்சிட்டு இந்த சைடில் வளைவாக அதோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சிடலாம். இதுக்கும் கீழே 2 இன்ச்சுக்கு நம்ம டிசைன் பண்ணுற பகுதியை அடையாளப்படுத்திடலாம். மேலே நம்ம வரைஞ்சது தான் நெக்கோட அளவு. நெக்கோட அளவுமே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு நான் இதில் அதிகமாக எடுத்துருக்கிறேன். எப்போதும் உங்களுக்கு நெக்கு அளவு எவ்வளோ வேணுமோ அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சை அதிகமாக எடுங்க. ஏன்னா மேலே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நமக்கு அந்த டிசைன் வந்து வரும். இந்த ஷேப்பில் இருக்குது. இதை நாம் லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணலாம். உள்பக்கம் கட் பண்ணி எடுத்த பீஸை கரெக்டாக சென்டரில் வச்சுருங்க. வச்சுட்டு சைடில் உள்ள பீஸ் வச்சு அயன் பண்ணுங்கள். அளவுகள் மாறாமல் இருக்கும். சைடில் உள்ள கேன்வாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பீஸாக இருக்கும்போது நம்ம உள்பக்கம் வைக்காமல் வச்சோம் அப்படின்னா விலகி போயிடும். அதனால் கரெக்டாக நம்ம உள்பக்கம் இருக்கிற பீஸ் வச்சுட்டு வச்சோம் அப்படின்னா அளவுகள் மாறாமல் சரியான அளவுக்கு வரும். 2 சைட்லேயும் ஷோல்டர் அளவு ஒன்று போல் வரும். நெக்கோட அளவும் மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த டிசைன் பண்ணுற அளவை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதையும் ஒரு லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிடலாம். கேன்வாஸில் நம்ம தைக்கலாம். கேன்வாஸில் அதுக்கு மேலே அப்படியே எட்ஜில் தைச்சி விட்டுருங்க. எல்லா பக்கமும் தைச்சதுக்கப்புறம் மெயின் கிளாத் வைக்கலாம். அதுக்கும் மேலே இந்த லைனிங் கிளாத்தை மேலே உள்ள பகுதி 2 ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நேராக ஒரு தையல் தைச்சதுக்கப்புறம் கேன்வாஸ் பக்கமாக தைங்க. இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு கிளாத்து விலகி வராது. இல்லைன்னா நீங்கள் பின் வேணாலும் பண்ணலாம். ஆனால் இது இப்படி தைக்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கேன்வாஸ் பகுதியில் தைச்சிடலாம். 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுங்க. கேன்வாஸ் பக்கம் தைக்கும்போது நம்ம கேன்வாஸில் தையல் படாமல் கிளாத்தில் தைச்சோம் அப்படின்னா திருப்பி எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக திரும்பி கொடுக்கும். இந்த ஷேப்பும் மாறாமல் நல்லா வரும். இந்த சைட்லெலாம் கிராஸில் கட் பண்ணிடுங்க. இந்த கார்னரில் தையல் வரைக்கும் கட் பண்ணிடுங்க. இந்த கார்னரில் தையல் வரைக்கும் கட் பண்ணி விடும்போது தான் நமக்கு நல்லா திரும்பி அந்த ஷேப் வந்து ரொம்ப நல்லா வரும். இல்லைனா அந்த பகுதியில் கொஞ்சம் சுருக்கம் விடும். நல்லா திருப்பி எடுத்துருங்க. இந்த கேன்வாஸ் வந்து இருக்கும்போது நமக்கு நல்லா அந்த நெக்கோட வடிவம் வந்து ரொம்ப நல்லா வரும் பாருங்க. இதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கலாம். ரெண்டு கிளாத்தையும் ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பக்கம் தைச்சாச்சு. டாட் நம்ம டிசைன்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தைக்கணும். இந்த பீஸ்லேயும் கேன்வாஸில் அதோட எட்ஜில் அப்படியே தைச்சி விட்ருங்க. இப்போ இதுக்கு அந்த ப்ளவுஸ் கிளாத்துலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கிறேன். நேராக ஒரு தையல் சைடில் தைச்சிட்டு இந்த சைடில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. முடிக்கும் போதும் நேராக வெளிப்பக்கம் அப்படியே தைச்சிடலாம். கொஞ்சமாக கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த சைட்லலாம் கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. சைடில் நம்ம நேராக தைக்கிறது நம்ம சைடில் வந்து ஜாயிண்ட் ஆக்கும்போது அந்த பிசுறு தெரியாமல் இருக்கும். அதனால் சைடில் நம்ம நேராக தைச்சிட்டு தைச்சோம் அப்படின்னா கடைசியில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கும்போது அந்த பிசுறு வந்து நமக்கு வெளிப்பக்கம் தெரியாது. இப்போ இதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிடலாம். இப்போ இதில் கேன்வாஸ் இருக்கிற பகுதி தையல் லைன் தெரியுது பாருங்கள். அதில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இது நம்ம லாஸ்ட்டில் ஜாயிண்ட் ஆக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். தைச்சி முடிச்சாச்சு. இதுக்கு வெளிப்பக்கம்
1/2 இன்ச் அளவு கிளாத் இருந்தால் போதும், கட் பண்ணி எடுத்துருங்க. இது கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். 2ஆக மடித்து அப்படியே 1/4 இன்ச் அளவு தைச்சிடலாம். தைச்சிட்டு இது நம்ம கம்பி போட்டு திருப்பி எடுக்கலாம். நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். சின்ன பீஸ் அப்படிங்கும்போது 1.5 இன்ச்சு நீளத்துக்கு இருக்கலாம். எல்லா பீஸையுமே 2ஆக மடித்து ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. எல்லாமே தைச்சி முடித்தாச்சு. தைச்சதுக்கப்புறம் இந்த பகுதி எடுக்கலாம். நம்ம 1/4 இன்ச்சு நெக்கு பகுதி அதிகமாக கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள். இந்த 1/4 இன்ச் அளவும் மேலே தெரிகிற மாதிரி இதுக்கு மேலே வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. கரெக்டாக 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மடிப்பு பக்கம் மேலே இருக்கணும். அந்த மாதிரி வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. ஒன்று போல் 1/4 இன்ச்சு மேலே தெரிகிற மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிட்டு தையலுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற பகுதி அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து 1/4 இன்ச் அளவு தைக்கலாம். தையலுக்கு வெளிப்பக்கம் அளவுகளை ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மடிப்பு பக்கம் மேல் பக்கமாக இருக்கணும். அந்த பகுதியில் இந்த பீஸ் வந்து கரெக்டாக ஒன்று போல் வெளியே தெரிகிற மாதிரி அந்த மடிப்பு பக்கத்தை வச்சுட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. அப்போ நம்ம திருப்பி தைக்கும்போது அளவுகள் ஒன்று போல் வரும். இந்த மாதிரி அந்த திருப்பி தைக்கும்போது அதோட பிசுறும் நமக்கு வெளிப்பக்கம் தெரியாமல் இதுக்கு உள்பக்கமாக போயிடும். தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் ஒரு ரோப் எடுத்துருக்கிறேன், சில்வர் கலரில் எடுத்துருக்கிறேன். இதுக்கு உள்பக்கமாக அப்படியே விட்டுடலாம். இந்த 2 பீஸையும் சேர்த்து அப்படி சைடில் ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. அப்படியே 2ஆக மடித்து கரெக்டாக நம்ம சென்டரில் அடையாளப்படுத்திடலாம். அடையாளப்படுத்திட்டு அந்த ரோப்பை அந்த பக்கமாக கொஞ்சம் வெளிப்பக்கம் எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு இந்த பகுதியிலையும் சைடில் ஜாயிண்ட் ஆக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ முதுகு பக்கத்தில் நம்ம தைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பீஸும் கரெக்டாக 2ஆக மடித்து சென்டரில் அடையாளப்படுத்திடலாம். இந்த பகுதியில் அதுக்கு நேராக கீழே அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ஜாயிண்ட் ஆக்கும்போது அளவு ஒன்று போல் நமக்கு ஜாயிண்ட் ஆகும். அதில் தையல் லைன் தெரியுது, கேன்வாஸ் இருக்கிற லைன், அதில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. இந்த சைட்லேயும் இந்த லைன் இருக்குது பாருங்கள், அந்த லைனில் அப்படியே இந்த சைடு அப்படியே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த அளவு வந்து நமக்கு வரும். ஆனால் ஒரே கேன்வாஸ் பீஸில் நம்ம கட் பண்ணி எடுத்தது தான், அதனால் அளவு மாறாமல் சரியாக வரும். இந்த தையல் லைன் தெரியுது. 2-3 பின் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் கரெக்டாக நம்ம சென்டர்லேருந்து தைக்க ஆரம்பிக்கும்போது 2 பக்கமும் ஒன்று போல் ஜாயிண்ட் வரும். தைச்சி முடிச்சுட்டு இதில் டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைன் பண்ணலாம். இது சதுர பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். எல்லா பீஸையும் 4ஆக மடித்து முக்கோண ஷேப்பில் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். எல்லாமே ஜாயிண்ட் ஆகினதுக்கப்புறம் இதில் ஒரு 3 பீஸ் எடுக்கலாம். 3 பீஸ் எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கலாம். வச்சுட்டு சைடில் கொஞ்சம் கிராஸில் இப்படி தைச்சிட்டு தைங்க. ஏன்னா சைடில் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். எல்லாமே 3 பீஸ் வச்சு இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. எல்லாமே தைச்சதுக்கப்புறம் எல்லா பீஸையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஒன்று போல் கீழே உள்ள பகுதியை கொஞ்சம் வளைவாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சும்மா நம்ம நேராக கட் பண்ணி எடுத்தது கொஞ்சம் வளைவாக அரை வட்டம் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த முதுகு பக்கத்தில் நம்ம 2ஆக மடித்து சென்டரில் அடையாளப்படுத்திட்டு ஒரு பீஸை கரெக்டாக இந்த பகுதியில் வைக்கலாம்.
அதில் 5 பீஸாக நம்ம தைச்சிருக்கிறேன். இந்த பகுதியில் வைக்கலாம். அதோட நூல் இலைகள்லாம் வெளிப்பக்கம் அந்த பகுதியை விட்டு வெளிப்பக்கம் வர மாதிரி வச்சுட்டு சைடில் இன்னொரு பீஸ் வைக்கலாம். கரெக்டாக நம்ம சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பீஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்னொரு பீஸ் வச்சிடலாம். அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அளவு மாறாமல் சரியாக இருக்கும். வெளிப்பக்கம் தைக்கும்போதும் ஒரு 1/4 இன்ச்சு வெளிப்பக்கம் தள்ளி தைச்சிட்டு இது 2ஆக மடித்து 1/4 இன்ச்சு அளவு தைச்சிருக்கிறேன். ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மடிப்பு பக்கம் கரெக்டாக நெக்கு பகுதியில் வர மாதிரி அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. இந்த பகுதியில் வந்ததுக்கப்புறம் இந்த பீஸுக்கு அதை அப்படியே திருப்பி விட்டுருங்க. அதுக்கு மேலே வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. மேலே வச்சு ஜாயிண்ட் ஆக்கிட்டு திருப்பி தைக்கும்போது கீழே அந்த முக்கோண பீஸோட நூல் இலைகளும் இதோட நூல் இலைகளும் அதுக்கு உள்பக்கம் போகிற மாதிரி வரும். கொஞ்சம் மேலே வரைக்கும் இந்த மாதிரி தைச்சிட்டு அப்படியே நீடில் உள்பக்கம் இருக்கும்போது அந்த பீஸ் அப்படியே திருப்பி விட்டுருங்க. மடித்து கொடுக்க வேண்டாம். திருப்பி விட்டுட்டு நம்ம 2ஆவதாக நம்ம அதை திருப்பி தைக்கும்போது அந்த சைடில் முக்கோண ஷேப்பில் வரும். கொஞ்சம் பகுதி மேலே வரைக்கும் அப்படி தைங்க. தைச்சிட்டு நீடில் உள்பக்கம் இருக்கும்போதே நம்ம திருப்பி எடுத்துடலாம். தைச்சி முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம திருப்பி தைக்கலாம். திருப்பி தைக்கும்போது நெக்கு பகுதியில் அளவு வந்து ஒன்று போல் வரும். முதுகு பக்கத்தில் வரும்போது இந்த டிசைன் வந்து இந்த அரை வட்டமாக நம்ம தைச்சிருக்கிற பகுதியில் இந்த வளைவாக வரும்போது நல்லாயிருக்கும். இந்த சைடில் இதை அப்படியே வச்சுட்டு இதுக்கு மேலே இப்படி திருப்பி இப்படி மடிக்கும்போது அந்த பகுதி முக்கோண ஷேப்பில் வரும். இது எல்லாமே தைச்சதுக்கப்புறம் அந்த ரோப்பில் நம்ம 2ஆக கட் பண்ணி அதில் வந்து கிளாத்லேயே இந்த மணி நம்ம தைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே நான் தைச்சி முடிச்சாச்சு பாருங்கள். இப்போ இந்த மாடல் வந்து அந்த முக்கோண பீஸுக்கு கீழே வந்து நம்ம வளைவாக கட் பண்ணாமல் சும்மா நேராக கட் பண்ணி அந்த டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தைச்சிருக்கும்போது இது நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஈஸியாக இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம். இது வந்து அந்த சாரீக்கு பொருந்துகிற மாதிரி கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக அந்த ப்ளவுஸ் மாடல் வந்து நம்ம சில்வர் கலரில் தைச்சி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கலரில் எடுத்துருக்கிறேன். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.